பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒரு குணம் சாந்த குணம். இந்த குணம் எல்லா மனுஷருக்கும் வெளிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய சாந்த குணத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய சாந்த குணம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிதாவின் ஒரே குமாரன் மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே நாமும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அழியாத அலங்கரிப்பு, அந்த அழியாத அலங்கரிப்பு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். அதுதான் சாந்தமும் அமைதலும். இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆகவே இந்த சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத கோபங்கள், வேண்டாத மனஸ்தாபங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் மேலோங்கி நிற்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்னாலே சாட்சியாய் நிற்போம். ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துவோம். ஆகவே அந்த அலங்காரத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அலங்கரிப்பாய் இருக்க வேண்டும். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அதை இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவராகிய தேவன் மோசேயை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் மோசேயை குறித்து அறிந்திருந்தார். அவன் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவனாயிருந்தான். ஆகவே ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த சாந்த குணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நாம் மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். மாத்திரமல்ல, பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். மிகுந்த சமாதானத்தினாலே நாம் மனமகிழ்ச்சியாயிருப்போம். மனமகிழ்ச்சியே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மருந்து. எந்த நோயும் பலவீனங்களும் நாம் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பொழுது அவைகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது, நல்ல மருந்து என்று சொல்லி. ஆகவே நாம் இந்த சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், மன மகிழ்ச்சியாயிருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற மிகுந்த சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் சாந்த குணம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த சாந்த குணத்தை தரித்துக் கொள்ளும். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று இங்கே எழுதியிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆகவே சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆகவே மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு காரியத்திலும் கோபப்படாதபடி பொறுமையாய் நாம் இருக்கும் பொழுது இந்த சாந்த குணம் வெளிப்படும். ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் உன்னை அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று சொன்னார். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற ஒரு முக்கியமான குணம் சாந்த குணம். அதை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், உங்கள் சாந்த குணம் மற்ற மனுஷருக்கு தெரிந்திருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய சாந்த குணத்தை நாம் வெளிப்படையாய் காட்ட வேண்டும். அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்று அனுபவிப்போம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை பெற்று இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த மேன்மையான குணத்தை தரித்து கொண்டு மற்ற மனுஷருக்கு முன்பாக சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.